ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் குட்டி குட்டி ஜிலேபி எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஜிலேபி செய்கிறதுக்கு 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவு கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவு தயிர் கலந்துக்கிறேன் இந்த மைதா மாவு கூட. அவ்வளோதான். நாம் இப்போ தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதால் கலந்துக்கிட்டோம். இப்போ நாம் இதை இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து கையாலே கரைக்க போகிறேன். கட்டிகள் இல்லாமல் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். மோஸ்ட்லி எப்பயுமே உளுத்த மாவில் தான் வந்து ஜிலேபி செய்வாங்க. நாம் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக மைதா மாவில் எப்படி நல்லா மொறுன்னு ஒரு 1/2 hour எப்படி ஈஸியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாம் அந்த மைதா மாவை பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜிலேபி செய்கிறதுக்காக ஜீரா ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். 1 கப்பால் 200 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கோம். இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 சிட்டிகை ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் வேணும்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஃபுட் கலரோடு விட்டுடலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த சர்க்கரை பாகு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அது கூடவே 1 சிட்டிகை ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்குது. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் சேர்த்து ஜிலேபி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஜிலேபி செய்கிறதுக்காக கரைச்சி வச்சுருந்த மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் சாஸ் ஊற்றி வைக்கிற பிளாஸ்டிக் டப்பா ஒன்று கடையில் வாங்கினேன். அந்த டப்பாவில் நான் இந்த மாவை சேர்த்துக்க போகிறேன். அந்த டப்பாவில் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். பாருங்க, நான் அந்த டப்பா ஃபுல்லாக மாவு சேர்த்துட்டேன். இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த டப்பா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கழட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இந்த ஹோல்ஸால் தான் ஜிலேபி சுற்ற போகிறோம். வாங்க எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நான் கடாயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறி இருக்குது. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடு ஏறினா போதும். இப்போ நான் அந்த டப்பாவில் சேர்த்து மாவை எடுத்து இதில் புழிஞ்சிக்கிறேன் குட்டி குட்டி ஜிலேபியாக. இப்போ நான் அந்த டப்பாவில் சேர்த்த மாவை ஜிலேபி புழிஞ்சி எடுத்துக்கிறேன். மீடியமான சூடு எண்ணெயில் புழிஞ்சிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப கருகக்கூடாது. ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக
ஜிலேபி நம்ம வீட்டிலே சுற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு திருப்பி விட போகிறேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, இருந்தால் கருகிடும். பாருங்கள், நான் ஆயிலில் சுற்றின ஜிலேபி ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஜீராவில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே ஜீராவில் சேர்த்துக்கிறேன். ஜிலேபி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்களா, அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா லைட்டாக முக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜீரா ஜிலேபியில் இறங்கும். இந்த ப்ராசஸ் ஜிலேபி சூடாக இருக்கும்போதே செய்யணும். நாம் சுற்றி எடுத்த ஜிலேபி ஜீராவில் போட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக ஊறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அதேமாதிரி உடைச்சாலும் நல்லா முறு முறுன்னு உடையுது. நல்லா சூப்பரான ஜிலேபி வீட்டிலே நம்மளும் ரெடி பண்ணலாம்.